வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கதை அவனுடன் ஒரு சந்திப்பு. எழுதியவர் பாக்கியலட்சுமி. இது முதல் அத்தியாயம். அன்புள்ள சக்திக்கு. கார்த்திக் எழுதி கொண்டது. உன்னை முதல்ல சந்திக்க போகிறேன். ரொம்ப ஆவலாக உனக்காக காத்துட்ருப்பேன். போபால் ஸ்டேஷனில் உன்னை நேரில் சந்திக்கிற வரைக்கும் உன் ஃபோட்டோ கூட பார்க்கக்கூடாதுன்னு தீர்மானமாக இருக்க. அதனால தான் நீ அனுப்பின ஃபோட்டோவை டெலீட் பண்ணிட்டேன். அதுக்காக வருத்தப்படாத. இங்கே பாரு, உன் கார்த்திக் எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எதையும் காத்திருந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிற சுபாவம். சரி, அதை விடு. நாளைக்கு நேரம் நீ ரயிலில் உட்காந்துருப்ப. ஹாப்பி ஜேர்னி என்பதோடு முடித்து கொண்டான் கார்த்திக். அவன் அனுப்பிய அந்த இமெயில் படித்துவிட்டு சின்ன புன்னகையை துளிர்விட்டபடி, ஹே சரண்யா, ட்ரெஸ் பேக் பண்ணிட்டியடி? சீக்கிரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே என்று தன் தோழியிடம் கேட்டாள் சக்தி. உன் ஆளை பார்க்குறதுக்கு உனக்கு ஆர்வம் இருக்கிறது சரி, எனக்கு ஏண்டி இருக்கணும்? ஒழுங்கா நீயே எல்லாம் எடுத்து வை. எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்குது. எம்காம் செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னை போய் ட்ரெஸ் பேக் பண்ண சொல்கிற என்று உதட்டை சுழித்தாள் தோழி சரண்யா. ஹேய் சரண்யா, ரொம்ப பண்ணாதடி. இங்கே பாரு சக்தி, முதல்ல நம்ம போபால் போகிறதே எனக்கு சரியாக படலை. நம்ம போகிறப்போ எதுவும் பிரச்சனை வராத வரைக்கும் ஓகே. பட் ஏதாவது ஆனால் ரொம்ப கஷ்டம். உதவிக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீயும் நானும் பேந்து முழிக்கணும் என்றாள் சரண்யா. அடியே, நீ பயந்தா எப்படி? பிகாமில் காலேஜை தைரியமாக கட்டடிச்சிட்டு சுற்றுனவ தானே உன் பாய் ஃப்ரெண்ட் கூட என்று சக்தி கூறியதும், அது சரி, நான் அவனை முகத்தை பார்த்து லவ் பண்ணேன், சுற்றுனேன், அதுவும் உள்ளூரில் தான். ஆனால் நீ பண்ணுறது பார்க்காத காதல். நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமான முகத்தை பார்க்காம பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் மத்திய பிரதேஷில் போய் அவனை மீட் பண்ண போகிற. இதில் உனக்கு நான் ஜால்ரா வேற. அடி போடி. சரி சரி, சிஏ சேர்றதை பற்றி என்ன யோசிச்ச என்று சரண்யா கேட்டதுக்கு, அதெல்லாம் இப்போ இல்லை, பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு நாளை கிளம்பும் வேலைக்கு தயாரானாள். சரண்யாவும் நம் கதாநாயகி சக்தியும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி கொண்டிருக்கிறார்கள். சரண்யாவின் குடும்பம் தஞ்சாவூரில் இருக்கின்றனர். சக்தியின் குடும்பம் திருப்பதியில் இருக்கின்றனர். இருவரும் பிகாம் படிக்கும் காலத்திலேயே தனியாக வீடு எடுத்து தங்கி படித்து கொண்டிருந்தனர். சரண்யா கொஞ்சம் தைரியமான பொண்ணு, நம்ம சக்தியும் அப்படித்தான். இவர்களுக்கு நடுவில் வேறு நட்புகளை வீட்டில் சேர்த்து கொள்ள மனம் வரவில்லை. அவ்வப்போது திருப்பதியில் இருக்கும் சக்தியின் அம்மா இங்கே வந்து தங்கிவிட்டு செல்வார் என்பதால் பயம் ஒன்றும் தெரியவில்லை. அதுவும் சென்னையில் இருக்கும் பரபரப்பான சாலையில் அமைந்துள்ளது வீடு. வீட்டு வாடகை ஒன்றும் பெரியதாக இல்லை, வெறும் 4000 தான். ஆனால் ஒரு அறை, ஒரு கிச்சன், அவ்வளவே. அக்கம் பக்கத்து வீட்டார் நட்பு இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தந்தது. பக்கத்து வீட்டில் இருக்கும் வனஜா மாமி கணவருடன் கோபித்து கொண்டார். ஏண்டிமா, எனக்கும் கொஞ்சம் படுக்க இடம் கொடுங்கடி என்று பாய் தலையணையை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து விடுவார். இப்படியாக நல்ல அழகாகத்தான் போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. கார்த்திக் அறிமுகம் ஃபோனில் கிடைத்ததும் இன்னும் பிரகாசமானது நம் சக்தியின் வாழ்க்கை. சாரி, ராங் நம்பர் என்று சொல்லிவிட்டு வைத்தவள்தான் அன்று இரவிலிருந்து ஆரம்பித்தது இவர்களது உரையாடல். அவள் இனிமையான குரலில் விழுந்தவன்தான் கார்த்திக். வாட்ஸ்அப்பில் அவனுடைய ஃபோட்டோ எதுவும் இருக்காது, வெறும் இயற்கை காட்சி படம் தான் இருக்கும். இவளின் வாட்ஸ்அப்பில் டிஸ்பிளே பிக்சர் வைக்கும் பழக்கமே இல்லை. அதனால் இருவரும் பார்த்து கொள்ளவில்லை. வீடியோ கால் செய்ய கார்த்திக் அனுமதிக்கவில்லை. ஆனால் தினமும் உரையாடல் நிகழ்ந்தது. இருவரும் பரிசு பொருட்கள் பகிர துவங்கினர். அவன் அனுப்பிய முதல் சேலையை தான் அவனை பார்க்க செல்லும்போது கட்டிக்கொள்ள நினைத்தாள் நம் சக்தி. சரண்யா, என்னடி தூக்கமே வரலடி? ஏன்? அவனை பார்க்கிற வர மனசு என்னமோ பண்ணுது. சரி, உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என்ன சரண்யா, ஒருவேளை நேரில் அவன் அழகாக இல்லைனா, இல்லை ஊனமாக ஏதாவது இருந்தால் நீ அவனை ஏற்றுப்ப தானே என்று சரண்யா கேட்கும்போது இவளிடம் பதில் இல்லை. சொல்லுடி சக்தி. ஏற்றுப்பேன். பார்க்கலாம். சரி, நீ தூங்கு. இதுக்கு மேலே நீ யோசிக்க என்ன இருக்குது? பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு வேற சொல்லிட்டேன். கம்முன்னு தூங்கு என்று புத்திமதி சொல்லிவிட்டு அவளை உறங்க வைத்தாள். தோழியின் கை தன் கூந்தலை வருடிய போது தூக்கம் வந்துவிட்டது.
இங்கு சரண்யாவின் மனசில் ஒரு பதட்டம். தன்னை நம்பித்தானே இவள் வரப்போகிறாள். பத்திரமாக அழைத்து கொண்டு போய்விட்டு திரும்ப பத்திரமாக அழைத்து வந்து விட வேண்டும் என்று சிந்திக்க துவங்கினாள். தூக்கத்தில் இறுக அணைத்த தன் தோழி சக்தியின் முகத்தை பார்த்தவள், கார்த்திக் உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பையனாக பார்க்க லட்சணமா இருக்கணும்னு ஆசைப்படுற என்று நினைத்து கொண்டு அவளும் உறங்கினாள். மறுநாள் பொழுது விடிந்ததும் முதலில் அறக்க பறக்க குளித்து முடித்து இருவரும் எதிரே உள்ள இட்லி கடையில் டிஃபன் சாப்பிட்டு ஆட்டோ பிடித்து ரயில் நிலையம் வந்தனர். சரண், டிக்கெட் எடுத்து வந்திருக்க தானே என்று சந்தேகமாய் கேட்க, சரண்யா எடுத்து பார்த்து, இதோ இருக்கு சக்தி, மொபைல்லையும் வச்சிருக்கேன், டோன்ட் வரி என்று சொல்லிக்கொண்டே இருவரும் நடந்தனர். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.